தாய்மைக்கு நிகரான ஒரு இணையான ஒரு உறவு எங்குமே இல்லை. தாய் என்ற அந்த ஸ்தானத்துக்கு இருக்கிற ஒரு மதிப்பு, மரியாதை, கனம் வேறு எந்த ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் நம் இதயம் இன்றைக்கு மிகுந்த மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்களுக்கு நாம் சொல்லுகிற வாழ்த்துக்கள் மிகுந்த சந்தோஷமுள்ள சமாதானமான வாழ்த்துக்களாய் இருக்கிறது. சபையில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் ஆண்டோடைய நாமத்திலே மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள். அதை நினைக்கும் போதே நம்முடைய இதயத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு. இந்த காலை நேரத்திலும் அந்த எதிர்பார்ப்பை தேவன் நம்மத்திலே நிறைவேற்றி தருவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை வேளை ஆராதனையும் ஆண்டவர் கடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அனைவரும் இணைந்து ஆண்டவர் ஆராதிப்போமா? முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம ஆண்டவர் ஆராதிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன். நம்மளாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். ஆமேன். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கண்களை மூடி கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில இறங்கி வாங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்புங்க ராஜா. எங்க ஆலயத்தின் நடுவில் நீங்க இறங்கி வாங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் குறைகளை போக்கும் நிறைவுள்ள தேவன் நீர் ராஜா. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை உங்கள் மேல் வைத்து நாங்கள் சொல்லுகிறோம், நீர் உயர்ந்தவர். ஓ ஹல்லேலூயா, நீ சிறந்தவர் ராஜா. நல்ல வாய்கள் திறந்து துதிப்போமா? ஓ ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற ராஜா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் ராஜா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களின் தேவனே, எங்களுடைய தேவனே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க மத்தியில நீங்க இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ராஜா. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போமா? ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ ஆவியானவரே, எஸ் லார்ட், எங்க மத்தியில் நீங்க இறங்கி வாங்க ராஜா. ஆண்டவரே, நீர் எங்க மத்தியில் இறங்கி வாங்க ராஜா. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். கேருபீன்கள், சேராபீன்கள் ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் இணைந்து அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ ஹல்லேலூயா. எங்க மத்தியில் நீங்க இறங்கி வாங்க ராஜா. Thank you Jesus. Thank you Holy Spirit. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் விவரிக்க முடியாதவர். யோசித்து பாருங்க, அவர் செய்த நன்மைகளை நம்ம வார்த்தையால் விவரிக்க முடியுமா? 1000 கோடிகள் அவர் செய்த நமக்கு நன்மைகள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 hallelujah. பாடுமா? ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, புகழ் நான் பாடுவேன்.
அவரை நோக்கி பார்ப்போமா? அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். 24 மணி நேரமும் தேவ தூதர்கள் அவர்களை துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாம் அவரை துதித்துக் கொண்டு அவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக எங்கள் இருதயங்களை திரும்புகிற ராஜா, நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய கவனத்தை நாங்கள் பரலோகத்துக்கு நேராக திருப்புகிறோம். எத்தனையோ வித மனிதருக்கு நேராக நம்ம கவனத்தை திருப்புகிறோம். ஆனா இந்த வேளையில் நம்ம பரலோகத்து நேராக நம்ம கவனத்தை திருப்புவோமா? ஓ, எங்க மத்தியில் இறங்கி வாங்க ராஜா. அவையானவரே, நீர் அசைவாடுங்க ராஜா. ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே, பரலோக கவனத்தை ஈர்க்கவே. எங்களுடைய கவனத்தை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறாச்சா. உங்களுடைய கண்களை எங்களுக்கு கிருபை கொடுக்கிறாச்சா. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து பாடுவோமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். அப்படியே ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகாதீங்க ராஜா. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் இந்த வேதம் சொல்லுகிறது. நம்ம அவரை நோக்கி பார்த்தாண்டவரே, நீர் எங்க கூட இருங்க ராஜா. சொல்லுங்க பார்க்கல, என் கூட இருங்க ராஜா. நீர் என் கூட இருங்க ராஜா. நீர் எனக்கு வேண்டும் சொல்லுங்க. நீர் எனக்கு போதும் ராஜா. விலகாத பிரியாத உன் சமூகமே ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ராஜா. ஓ ஹல்லேலூயா. விலகாத பிரியாத உன் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். கண்களை மூடி சொல்லுமா? விலகாத விலகாத பிரியாத ஆண்டவரே, எங்களை விட்டு போயிடாதீங்க ராஜா. உம்முடைய ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை எங்களை விட்டு விலகாதீங்க ராஜா. நீர் எங்களோட கூட இருங்க ராஜா. ஓ ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் யார் இடத்தில் போவோம் ராஜா? போதும், எப்போதும் நீர். கரங்களை அசைத்து பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. பாடுங்க. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஹெவனோட அட்டென்ஷனை கண்களுக்கு முன்னாடி கொண்டு வருவோமா? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய ஹெவனோட அட்டென்ஷன் எங்கள் சபைக்கு நேராக திரும்புகிறது ராஜா. ஆண்டவரே, ஓ நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நாங்களும் வேண்டும், நீர். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம்.
உதவி செய்கிற ராஜா. ஹalleluya 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 ஓ ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? பரலோகத்தில் இதை மாதிரி தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரலோகத்தில் ஆண்டவரோட சேர்ந்து நம்ம இதை மாதிரி தான் ஆராதிக்க போகிறோம். நம்ம சபை மக்கள், நம்ம பாஸ்டர் லீட் பண்ணுவார், நம்ம எல்லாம் இதே போல ஆண்டவரை பரலோகத்தில் ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய பிரசனை இந்த மத்தியிலே நிறைவா இறங்கி வருகிறது. ஹalleluya ஹalleluya. அதை பார்த்து சொல்லுமா? ஆண்டவரே நீர் போதும் எனக்கு ராஜா, நீர் வேண்டும் ராஜா. ஆண்டவரே உம்மை விட்டா நான் யார்கிட்ட போவேன்? யாரிடம் செல்வேன்? நிறைவா வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் அன்றோ உள்ளது என்று சொல்லுகிறார் ஒருத்தர். ஆண்டவரே உம்மை விட்டு ஆண்டவரே எடுப்படாத நல்ல பாங்க நாங்கள் தெரிந்து கொள்ள ராஜா, எங்க மத்தியில் இருங்க ராஜா. ஹalleluya ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் தாய்மார்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒருவேளை தாய்மார்கள் இல்லாமல் இருக்கலாம். தாய்மார் இருக்கிறவங்க நம்மளுடைய உலக பிரகாரமா தாய்மாரை கண்முன்னாக கொண்டு வரோமா? அவங்க நமக்காக செய்த சாக்ரிஃபைஸ், தியாகங்களை கொண்டு வருவோமா? எத்தனையோ இரவுகள் தூங்காம சாப்பிடாம, நம்ம சாப்பிட்டா போதுன்னு எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து அவங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம நன்றி சொல்லுவோமா? அவங்களுக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த தாய்மாருக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் சாமி. அவங்களை எனக்கு ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுங்க ராஜா. எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென் ஹalleluya. அவர் நம்மளை சுமந்து கொண்டு வருகிற தேவன், அவர் நடத்துகிற தேவன் இல்லை, சுமந்து கொண்டு வருகிற தேவன். ஹalleluya. பாடுவோமா? பாடுவோமா? நம்மளை தாய் போல தேற்றி தந்தை போல நம்மளை சுமக்கிற தேவன். ஹalleluya. ஓ ஹalleluya. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் போதும் ராஜா. உம்மை போல இந்த உலகத்தில் எங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே மனிதர்கள் புரிந்து கொள்ற மாதிரி புரிந்து கொள்றாங்க, ஆனா பின்னாடி கைவிட்டு போயிடுறாங்க. ஆனா உம்மை போல எங்களை நேசிக்க, உங்களை போல எங்களை அரவணைக்க எங்களுக்கு யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே நீர் போதும் ராஜா. ஓ நிழலாக என் கூட வருபவரே, உணர்ந்து பாடுவோமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. கண்களை மூடி சொல்லுமா? நீர் போதும், நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதும் ராஜா. இசையா
சொல்லுமா, ஆண்டவரே நீர் போதும் ராஜா, நீர் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா, ஆண்டவரே நீர் போதும் ராஜா, நீர் ஒருவர் மாத்திரம் போதும் ராஜா. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் வரும்போது கூட அதை பனி போல உருகிட செய்கிறது. அவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில சூழ்நிலை பார்த்து யோசிக்கலாம், ஒருவேளை ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரோ, எனக்கு இந்த சூழ்நிலை இப்படி இருக்குதே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை கரத்தை பிடித்துக் கொள்ளுமா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த எரிகோ மதில் போல இருக்க இந்த பிரச்சனைகளை எப்படி ஏசப்பா நான் கடப்பேன் எனக்கு தெரியல. ஆனாலும் ஆண்டவர் அதை நிர்மூலமாக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணப்படுகிற தேவன். ஏசாயால எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் அவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மலை போல துன்பம் ஆனால் பனி போல உருகிட செய்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்து நம்ம பாடுவோமா? ஓ மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா? நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஒரு தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. ஒருவேளை தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். யோசிக்கிற நீங்க யாருமே இல்லை என்று ஆண்டவரை மாற்றம் படித்துக் கொள்ளுமா? உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொண்டதும் யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. சொல்லுமா கரங்களை உயர்த்தி, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரை பாருங்க. எல்லீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? யெகோவா ஈரை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நல்ல கரங்களை எத்திட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுமா? அவருடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும். அவருடைய நாமம் ஏல் ஈரே அப்படின்னா கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுமா? ஆண்டவரே என் வலது கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை வெட்கப்படுத்தல,
ஒருத்தரை கொடுத்த கூட கையேந்த விடல, ஒருத்தரை கொடுத்த கூட நம்மளை விட்டு கொடுக்கல, தலை குனி விடல. ஆண்டவர் நம் தலை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு முறை இந்த வரிகள் உணர்ந்து பாடுவோமா? ஏல்லீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளை ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், அவர் தான் நமக்கு நம்பிக்கை நங்கூரமா இருக்கிறார். உம்மை நம்பி வந்தவருக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறார். ஆனால் அவரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாடுவோமா? உணர்ந்து பாடுவோமா? ஓ ஹல்லேலூயா. ஏல்லீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏல்லீரே, போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல, என்னை கையேந்த மாற்ற சொல்லுங்க, உணர்வு மாற்ற கையில விட்டு சொல்லுங்க. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை, ஏமாந்து போவதற்கு நீர் விட்டதில்லை. நல்ல கரங்கள் தட்டி ஆண்டவர் கண்ணி சொல்லுவோமா? அவர் மகிமையா நம்மத்தில் பிரசனமா இருக்கிறார். ஆண்டவரே, உம்மை மாத்திரமே நாங்கள் நம்பி வந்திருக்கிற ராஜா, எங்களை கைவிட்டாதீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த துதிகளில் பிரியப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாச்சா. மீதியான வேலை நீர் பொறுப்பெடுத்து வர்றதுங்க. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு நிஜக்கு நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், கையேந்த வைக்காத தேவன், வானாதி வானங்களிலே உயர்ந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. துதி வேலை ஆசீர்வாதமா இருந்ததா? ஆமென். இப்பொழுது நம்ம சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். 139வது சங்கீதம். 139வது சங்கீதத்தை நாம் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம். சங்கீதத்துக்கு உதவி செய்வதற்கு எஸ்தரை முன்பாக அழைக்கிறேன். Psalm 139 for responsive reading. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீர் துன்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ?
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி எனக்கு உதவி என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எஸ்தரை வந்து சில வார்த்தைகளை பேசும்படி நான் கேட்டிருக்கிறேன். எஸ்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப நிறைய நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வார்த்தைகளே வரல என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எனக்கு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அது வந்து நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஊழிய பாதைகளை நாங்க ஜார்க்கண்ட்ல இருந்து மினிஸ்ட்ரி பண்றோம் அப்படின்னா அது வந்து எங்களால் அல்ல, உண்மையிலே இது வந்து தேவனுடைய கிருபை. அது மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஜெபங்கள், அப்புறம் நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுற சப்போர்ட். உண்மையில் வந்து இதெல்லாம் இல்லை அப்படின்னா வந்து அங்கே இவ்வளோ தைரியமாக இருந்து ஊழியங்களை வந்து செய்ய முடியாது. உண்மையில் நான் வந்து ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்போ வந்து ஒரு சில பேர் புதுசாக இருக்கலாம், அதுக்காக நான் ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். நாங்கள் வந்து ராக் சர்ச் மூலமாக அனுப்பப்பட்ட மிஷினரிகள். அதில் நாங்கள் சொல்லிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரேயர் சப்போர்ட், அப்புறம் உங்களோட நிறைய காரியங்களில் வந்து எங்களுக்கு ஒரு பேக் போன் மாதிரி இருந்து நீங்கள் செயல்படுறதுனால தான் இத்தனை வருஷம் 28 வருஷமாக அந்த ஜார்க்கண்ட் ராஜ்மஹால் ஹில்ஸில் இருந்து ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செய்கிறாரு. ராஜ்மஹால் ஹில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு டார்க் பிளேஸில் இருக்குது அந்த பிளேஸ். அது வந்து ஒரு ட்ரைபல் ஏரியா. அதில் வந்து மால்டோ அப்படின்னு சொல்லி ஒரு இன வகை மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. காலரா, மலேரியா, அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷ நோய்களினால அவங்க எண்ணிக்கை கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. பட் FMBB மூலமாக அங்கே வந்து ஆண்டோடைய ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டதுனால அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சார், ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். இப்போ ஆண்டவருடைய கிருபையினால நிறைய மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்போ அந்த 450க்கும் மேற்பட்ட ஆலயங்களை அங்கே கட்டி எழுப்பி அந்த விசுவாசிகள் எல்லாம் ECI எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்ததுனால, ஒரு ஆர்கனைசேஷன் கொடுத்ததுனால இப்போ வந்து அங்கே நாங்கள் இணைஞ்சு நாங்கள் ஊழியத்தை செஞ்சுட்டு வரோம். 99 இருந்து ஆண்டவர் வந்து அங்கே ஊழியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து உதவி செஞ்சுருக்கிறாரு. எங்களுக்கு 2 பிள்ளைங்க, ஜிம் அண்ட் ஜெரு. அவங்களும் சின்ன வயசுலேருந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் டோனாவூரில் சந்தோஷ் வித்யாலயா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூலு, அங்கே தான் படித்தாங்க. ஆண்டோடைய கிருபையினால 2 பேரும் 12 வருஷம் அங்கே படித்து வெளியில் வந்து, தம்பி இப்போ காலேஜ் செகண்ட் இயர், பாப்பா இப்போ தான் 12 இயர்ஸ் முடிச்சு வந்திருக்கா. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நிறைய போராட்டங்களுக்கு மத்தியில் பிள்ளைங்களோட அந்த ஸ்கூல் படிப்பு வந்து ஆண்டவர் வந்து முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சார். இது எல்லாவற்றுக்கும் உங்களுடைய ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அங்கே ஒரு புதுசாக ஒரு டயோசிஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த டயோசிஸ் ராஜ்மஹால் டயோசிஸ் அப்படின்னு சொல்லி, அந்த டயோசிஸில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து மால்டோ சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கு பொறுப்பாக இருக்கிறாங்க. நாங்கள் 2 பேருமே வந்து அந்த லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்து பார்த்துட்ருக்கோம். அது மாத்திரம் இல்லை, எனக்கு தனியாக இன்னொரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்காங்க, அங்கே வந்து 25 பெண் பிள்ளைகள் மட்டும் இருக்காங்க. 6 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் அந்த பிள்ளைங்க இருக்காங்க. அதில் வந்து கேஜில இருந்து அவங்க 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 6 பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவும் வேற ஒருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் எப்போவாச்சும் இந்த மாதிரி லீவ் டைம் வந்து இப்போ பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் சப்போர்ட் இல்லை. மற்ற எல்லா பிள்ளைங்களும் வந்து ஃபுல் ஆர்ஃபன். ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து தாத்தா மட்டும் இருந்தாங்க, இப்போ அவங்களும் இல்லை. பாட்டி மட்டும் இருந்தாங்க, அவங்களும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க வந்து என்னை வந்து மம்மின்னு தான் கூப்பிடுவாங்க. அவரை வந்து பப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு சில நேரம் வந்து எங்கள் பிள்ளைங்களை வந்து பார்க்க ஆசையாக இருக்கும் அப்படின்னா, அந்த பிள்ளைங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து நம்ம பிள்ளைங்கள ஆண்டவர் பார்த்துக்கிறாரு. நமக்கு பெரிய குடும்பம் இருக்குது. ஒரு போன வருஷம் கிறிஸ்மஸ்க்கு வந்து நான் வந்திருந்தேன். அதுக்கு முந்தி வந்து என்னால் வர முடியல. அப்போ வந்து பாப்பா சொன்னா,
ஏம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எங்களை வந்து மீட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு இதான், அம்மா எனக்கு வந்துங்க நிறைய பிள்ளைங்களுக்கு கூப்பிடுறதுக்கு யாருமே வரல. உனக்கு அண்ணன் இருக்கான், பாட்டி இருக்காங்க, ஒரு ஃபேமிலின்னு ஒரு செட்டப் இருக்குது. அங்கே வந்து ஒரு 3 பிள்ளைங்கள யாருமே பார்க்க வரல. அப்போ அந்த பிள்ளைங்க வந்து என்னை வந்து ஹக் பண்ணிட்டு, மம்மி நீங்கள் எங்களை விட்டு லீவுக்குன்னு வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா எங்களுக்குன்னு பார்க்க யாரும் இல்லை அப்படின்னு வந்து என்னை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அப்போ நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா, இவ்வளோ வருஷம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அப்படி கேர் எதுவும் இல்லை, நீ வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடுறோம், நாங்கள் நல்லா சாப்பிட்றோம், அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேர் வேணுன்றதுனால ஒரு 2 இயர்ஸாக என்னால் வந்து சவுத்துக்கு வர முடியல. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அந்த பிள்ளைங்களோட நிலைமையில நம்ம இருந்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் உண்மையில் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இந்த ஒரு 3 வருஷமாக அந்த பிள்ளைங்களை வந்து ஒரு கேர் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரு. நான் அந்த இடத்துக்கு புதுசாக போகும்போது ரொம்ப யோசித்தேன், ஏன் ஆண்டவரே என்னை இந்த இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நாங்கள் வில்லேஜில் உள்ள சில்ட்ரன் மினிஸ்ட்ரி தானே நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், எதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு இன்டீரியரான ஒரு இடத்துல வந்து இப்படி இருந்து 1 இயர் அப்படி யோசித்துக்கிட்டே இருந்தேன். பிடி படிப்பு முடிச்சுட்டு வந்து அங்கே உட்காந்து யோசிக்கும் போது தான் ஆண்டவர் சொன்னார், இங்கே பார், இந்த ஒரு ஆர்ஃபன் பிள்ளைங்களுக்கு அந்த 25 குழந்தைகளுக்காக தான் உன்னை நான் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த 3 வருஷமாக அந்த பிள்ளைங்க கூட அந்த பயணத்தில் தான் நான் யோசித்துக்கிட்டேன், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் அங்கே எவ்வளோ பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆண்டவர் வந்து நீங்கள் ஒரு குடும்பமாக இருந்து எங்கள் பிள்ளைங்களை நீங்கள் தாங்கி வரீங்க, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு அம்மாவா, ஒரு அப்பாவா, ஒரு ஓன் ஃபேமிலியிலேருந்து கூட இந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லை. பட் நீங்கள் வந்து அதுக்கும் மேலே பிள்ளைங்களை வந்து கேர் பண்ணிக்கிறது, ஒரு அக்காவா ஒரு அண்ணாவா இருந்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுறீங்க. அப்போது நான் வந்து இன்னும் அதிகமாக அங்கே ஊழியம் செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து என்ன எங்களை வந்து உணர்த்துறாரு. அதுக்கு நான் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து அந்த பிள்ளைங்களுக்காக நீங்கள் வந்து ஜெபித்துக்கொள்ளுங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு FCRI அக்கௌண்ட் மூலமாக தான் அந்த இது வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ மோடி கவர்மெண்ட் மூலமாக அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வர்ற சப்போர்ட் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஆனாலும் ஆண்டவர் அற்புத விதமாக அதை வந்து நடத்திட்டு வர்றாரு. இந்தியன் மிஷினரி மூவ்மெண்ட் மூலமாக அவங்க வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த 25 குழந்தைகளுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. நானும் வந்து நர்ஸ் ஆகணும், நான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், மதர் தெரசா மாதிரி நான் வந்து மினிஸ்ட்ரி பண்ணணும், நான் வந்து டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும், இப்படின்னு சொல்லி நிறைய கனவுகள் இருக்குது. லீவுக்கு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி 3 வேளை நாங்கள் வர்ற கார்டியன்ஸ்கிட்ட வந்து பேசுவோம், ஒரு மாமாவோ அத்தையோ வர்றாங்கன்னா உன்னோட குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இந்த பிள்ளைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நாங்கள் கூட வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு மனசில் ஒரு ஃபீலிங் என்னென்னா, அம்மா அப்பா இருக்க போய் தானே கூப்பிட்டு போகிறாங்க, அட்லீஸ்ட் அம்மா இருக்காங்க அதனால தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் மற்ற பிள்ளைங்களுக்கும் நாங்கள் வந்து ஏன் வீட்டுக்கு அனுப்புகிறோன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு பொண்ணு பேர் ஃபூல்மணி, இன்னொரு பொண்ணு பேர் சாந்தி. இவங்க 2 பேருக்கும் வந்து யாருமே இல்லாமல் இருந்தாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, எங்களுக்கு ஃபேமிலியே கிடையாதா, எங்களுக்கு வந்து மாமா அத்தையாச்சும் வந்து கூட்டிகிட்டு போகலாம்ல, அட்லீஸ்ட் வந்து ஃபோனாச்சும் பண்ணலாம்ல, நானும் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் அவங்க ஃபேமிலியை வந்து அங்கே ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்து அவங்க வில்லேஜில் போய் இருந்து பேசி அட்லீஸ்ட் நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க. இந்த வருஷம் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அந்த 1 மாதம் எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த 25 கேர்ள்ஸுக்கு ஒரு அம்மாவாக இருந்து பார்க்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறாரு. இது வந்து தொடர்ந்து இன்னொரு 25 நிறைய கேர்ள்ஸ், இந்த பிள்ளைங்க மட்டும் இல்லை, இன்னும் தேவையுள்ள காரியங்கள் நிறைய இருக்குது. அதுக்காக இன்னும் 25 கேர்ள்ஸ் எனக்கு தந்தாங்கன்னா கூட வச்சு பார்த்துக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். பட்டு ஃபண்டிங் சப்போர்ட் அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தடையாக இருக்கிறதுனால எல்லாமே டிலே ஆகிட்டுருக்கு. ஜெபித்துக்கொள்ளுங்க. இந்த லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா டயசிஸில் உள்ளதில் மெயினாக அந்த மேகசின்ஸ், ஒரு சில மேகசின்ஸ் நாங்கள் வந்து போடுறோம். ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் இருக்குது, அப்புறம் VBS ஒர்க்கு, அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து மேலா அப்படின்னு சொல்லி நடத்துவோம். இது ஒரு 14 to 16 பிளேசஸில் வந்து டயசிஸ் ஏரியாவில் நடக்கும். அதில் பாஸ்டர்ஸ் கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி நாங்கள் இதை வந்து நடத்துவோம். இப்போ VBS டைரக்டர்ஸ் ட்ரைனிங் வந்து ஒரு 6 இடங்களில் முடிஞ்சிருக்கு. 6 இடங்களில் VBS ப்ரோக்ராமும் முடிஞ்சிருச்சு. நம்ம
மிஷன் ஸ்கூல்ஸில் இன்னும் 19 இடங்கள்ல நடக்க வேண்டியிருக்கு. அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அது போக சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ட்ரைனிங்ஸ். இப்போ ஏன் என் ஹஸ்பண்டால் வர முடியல அப்படின்னா, அங்கே வந்து புதுசாக நாங்கள் ஒரு 16 ஃபேமிலிஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம் சைல்டு எவாஞ்சலிஸ்டுக்காக. பழைய ஒரு 8 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் வந்து டயோசிஸில் உள்ள பாஸ்டரேட் இன்சார்ஜாக மாற்றிட்டாங்க. எங்களுக்கு வந்து உங்களோட ட்ரெயின்டு பர்சன்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அங்கே டயசிஸில் பிஷப் வந்து அங்கே மாற்றிட்டாங்க. அவங்களால இப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் ரொம்ப இன்வால்வ் பண்ண முடியல. அதனால இன்னும் நீங்கள் 16 குடும்பங்களை எடுத்து புதுசாக நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுங்க. அப்போ நாங்கள் புதுசாக கிரவுண்ட் லெவல் ட்ரைனிங் கொடுக்கணும்னா நாங்கள் 99-2000 எப்படி ஒர்க் பண்ணோமோ அவங்க கூடவே இருந்து பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சண்டே ஸ்கூல் அந்த ஒரு ஐடியா, விபிஎஸ் அதை பற்றி எதுவுமே இல்லாத ஒரு மக்கள். அதனால என் ஹஸ்பண்ட் வந்து கூடவே இருந்து ஒரு 3 months ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக அங்கே இருக்காங்க. அதனால அவங்களால வர முடியல. நான் வந்து இங்கே வந்து நிற்கிறேன் அந்த மினிஸ்ட்ரிக்காக, அந்த ட்ரைனிங்காக. தயவு செஞ்சு ஜெபம் பண்ணிக்கோங்க. அதுக்காகவும் இதுதான் எங்களோட மெயின் ஒர்க்ஸு. அப்புறம் இந்த 16 குடும்பங்கள் வந்து நல்ல முறையில் அவங்க ட்ரைனிங் எடுத்து இன்னும் அவங்க வந்து நல்ல இது பண்ணணும். அவங்களாவே இண்டிஜினியஸாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரிக்காக ஸ்பெஷலாக அவங்களோட கான்டெக்ட், இங்கே உள்ள மெட்டீரியல்ஸ் வாங்குகிறோம், இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் தமிழ். நாங்கள் வந்து விபிஎஸ் டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் அலாங் சைடஸ் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்குது. அது வந்து சகாபயு சங்காலேர் அப்படின்னு சொல்லி நான் அந்த லாங்குவேஜில் சொல்லுவோம். அது ஒரு இங்கிலீஷில் இருக்கும். அந்த மெட்டீரியலை வந்து ஒரு வருஷத்துக்கு 9 காமிக்ஸ், 9 டீச்சர்ஸ் கைடுன்னு சொல்லி போடுறோம். அப்படி 3 years கரிக்குலம், 2 years வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து 1-to-1 எவாஞ்சலிசம் ஒரு மெட்டீரியல், டிசைபிள்ஷிப் மெட்டீரியல். அதுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. 3rd year மெட்டீரியல் வந்து இப்போ நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1 year இந்த கரிக்குலம் வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு மோர் தென் 1 month ஆயிடுது. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அப்படியே டைரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாததுனால அவங்க கான்டெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கு. விபிஎஸ் சாங்ஸ் எல்லாம் வருஷம் ஒரு 20 songs வந்து நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். புதுசாக பாட்டு எழுதுவோம். இதெல்லாம் ஆண்டவர் வந்து கிருபையாக கொடுத்துருக்கு. தொடர்ந்து உங்களுடைய ஜெபம் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ரொம்ப நன்றி. எப்படி சொல்லன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஜெருவோட காலேஜ் அட்மிஷனுக்காக, ஜிம்மோட ஸ்டடீஸ்க்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வர்ஷிப் டீமில் இருக்கிற எல்லா சிஸ்டர்ஸ் வாங்க மேலே. மெர்லின் வாமா, அஜிதா வாமா, அர்ப்பணா, சார்பாக எஸ்தரை காணப்படுவதற்கு அடுத்தது வந்து ஜிம்முக்கும் ஜெருவுக்கும் சபையின் சார்பாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தாய்மார்களின் தினமாக உலகமெங்கிலும் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நான் வந்து போன வாரம் முழுவதும் கொஞ்சம் மைண்டு வந்து ஆக்கியபைடாகவே இருந்தது. அது மாத்திரம் இல்லை, ஒரு திருமணத்திற்கு, அதாவது சார்ல்ஸுடைய அக்கா மகனுடைய திருமணத்திற்காக நாங்கள் மதுரை போயிருந்தோம். அதனால இந்த டேட்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு அவேர்னஸே இல்லை. இன்றைக்கு ஆக்சுவலாக மதர்ஸ் டேன்றது எனக்கு அவ்வளோ தெளிவாகவும் நான் இல்லை. காலையில் எழுந்து மொபைல் நான் திறந்த பொழுது இல்லை நிறைய விஷஸ் இருந்ததை பார்த்தேன், ஃபேஸ்புக்லேயும் இதுலேயும் வாட்ஸ்அப்லேயும். ஸோ அப்புறம் ஒரு மெசேஜ் இருந்ததை பார்த்தேன். பாஸ்டர் வந்து இன்றைக்கு மதர்ஸ் டே, அதனால இல்லை மதர்ஸ் டேன்னு சொல்லலை, பட் இன்னைக்கு நீ மெசேஜ் கொடுப்பியா அப்படின்னு யோசித்து பார்த்தேன், ஏன் அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு மதர்ஸ் டே அதனாலேயா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் ஆயத்தமாக இல்லை, நான் ஆயத்தப்படுத்தலை அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். மறுபடியும் இங்கே வந்து பார்த்த பொழுது சங்கீதம் 139 பார்த்தேன். இதில் வந்து இது எனக்கு ரொம்ப பிரியமான சங்கீதங்களில் மிகவும் பிரியமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 139. ஏனென்றால் அந்த சங்கீதத்தில் வந்து எப்படி கர்த்தர் நம்மை அருமையாய் தனிப்பட்ட முறையில் ஒரு பிள்ளையை போல, ஒரு குழந்தையை போல நம்மை பார்த்து கொள்கிறார், அவர் கவனம் செலுத்துகிறார் என்று சொல்லி அந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நன்றாய் தெளிவாய் தெரியும். அதனால அந்த சங்கீதத்தை வைத்து ஏதாவது குறிப்புகளை சொல்லலாம் என்று சொல்லி ஒரு மனதிலே எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டது. ஆகவே இந்த நேரத்தில் இது ஒருவேளை ஆயத்த பண்ணப்பட்ட ஒரு செய்தியாக இல்லை, ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை வாயிலே எனக்கு கொடுத்து அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபை தேவன்
கொடுக்கத்தக்கதாய் நான் அதிகமாக ஜெபித்து இங்கே நிற்கிறேன். அவருடைய கிருபையை நாடி இங்கே நிற்கிறேன். இங்கே ஆலயத்தில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா தாய்மார்களுக்கும், தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கும் மதர்ஸ் டே தாய்மார்களின் தின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபையின் சார்பாக நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இப்பொழுது எஸ்தர் சொன்னதை கூட நாம் அந்த சாட்சியை நாம் கேட்டோம். ஒரு தாயாக அந்த இடத்துல நின்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதற்காக எஸ்தரை வந்து அந்த இடத்திற்கு கொண்டு போய் ஒரு சிறப்பான முறையில் தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த உலகத்தில் வந்து பார்க்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஏதேதோ அவார்ட்ஸ்ன்னு சொல்லி அவார்ட்ஸ் வாங்குறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அது ரொம்ப நாள் விருப்பம். அது வெளியே வந்து தெரியவே தெரியாது. முக்கியமாக ஊழியக்காரருடைய மனைவிகள் செய்கிற வேலைகள் வந்து வெளியில் வேலைகளை செய்யாவிட்டாலும் அல்லது ஸ்டேஜ் மேலே நின்று பிரசங்கம் பண்ணாவிட்டாலும் அவர்கள் மனதளவில் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டு ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அநேகர், எல்லாரையும் நான் சொல்ல, அதில் சிலர் வந்து மிக தியாகத்தோடு கூட மனதளவிலே பாதிக்கப்பட்டு அவர்கள் வெளியில கூட சொல்ல முடியாத அளவிற்கு தங்கள் வலியை மறைத்து மற்றவர்களுடைய வலி நீங்கத்தக்கதாய் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், பாரப்படுகிறார்கள். ஆகவே கண்டிப்பாய் அவர்களை நாம் பாராட்டுவதிலே ஒன்றும் தவறு கிடையாது. அவர்களை என்கரேஜ் பண்ணதில் எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த நேரத்தில் நாம் எல்லா தாய்மார்களையும், நம்மை பெற்றெடுத்த தாய்மார்களை நாம் நினைத்துக் கொள்வோம். அவர்களுடைய அருமை வந்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எனக்கெல்லாம் ரொம்ப தெரியல. அது நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது எங்கள் வீட்டில் வந்து எந்த ஒரு வேலைக்கும் யாரும் இல்லாவிட்டாலும் கூட எங்கள் அம்மாவே எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க. என்னோட துணி துவைக்கிறது, எல்லா வேலைகளும். நான் ரொம்ப ஒன்றும் அப்படி ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டேன். என்னோட வேலையெல்லாம் படிக்கிறது தான், உட்காந்து நல்லா படிக்கணும், நல்ல மார்க்ஸ் வாங்கணும், அப்படி தான். இப்போ நினைக்கும் பொழுது நான் ஒரு வேலையை செய்யும் பொழுதெல்லாம் அதை ரொம்ப யோசிப்பேன். அம்மா இப்படி தானே பண்ணியிருப்பாங்க. வாஷிங் மிஷின் இல்லை, இப்போ கிரைண்டர் இல்லை, கையிலேயே அரைப்பாங்க, அப்புறம் மிக்சி கூட இல்லை. இந்த மாதிரி நாட்களில் அவங்க வந்து தனிப்பட்ட முறையில் அந்த குளிரான இடம், ஊட்டி வந்து ரொம்ப குளிர், அந்த இடத்துல மத்தியானத்துக்கு நாங்கள் சாப்பாட்டுக்கு வரும்பொழுது கூட, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அந்த சாப்பாடு கூட சூடாக அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த டைமில் நினச்சி பார்த்ததில்ல. ரொம்ப இப்போ நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு பாரமாக இருக்கும். எந்த அளவிற்கு நம்ம கேர் எடுத்து அவங்க கவனிச்சிருக்காங்க, எந்த வசதியும் இல்லாத நாட்களில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய, முக்கியமாக அவர்களுக்காக, அவங்க சாக்ரிஃபைஸ்க்காக, தியாகத்துக்காக நான் அதிகமாக நன்றி கடன் பட்டிருக்கேன். அது மாத்திரமல்ல, எங்கள் அம்மான்னு எடுத்துக்கிட்டாக்கா அவங்கள வந்து நான் மிகைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவங்க ரொம்ப சாக்ரிஃபிஷியல். தன்னுடைய தங்கைகளுக்காக, அதாவது எங்கள் பாட்டி வந்து, எங்கள் அம்மாவுடைய அம்மா வந்து அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். அந்த எஸ்டேட்டில் வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் 2 பேரும் டீச்சர்ஸ். எந்த வசதியும் அங்கே இல்லை. அங்கே வந்து 9 பிள்ளைகளை அவர்கள் வளர்த்தாங்க. எங்கள் அம்மா தான் மூத்தவங்க. அதில் பார்க்கும்பொழுது எங்கள் பாட்டி வந்து கொஞ்சம் மற்றவங்க ஏதாவது சொன்னால் சென்சிட்டிவ் ஆயிடுவாங்க. அவங்க மற்றவங்க யாரோ ஒருத்தர் வந்து கூட இருந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீ என்ன பண்ணியை போல வந்து பிள்ளைகளை பெற்று 9 பிள்ளைகளை நீ பெற்றெடுத்திருக்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ரோஷம் வந்துருச்சு மனசில். இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த வார்த்தையை எனக்கு சொல்லிட்டாங்களே அப்படின்னு உடனே அவங்க டீச்சர்ஸ் ட்ரைனிங் போயிட்டாங்க. நான் டீச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் எங்கள் அம்மா படிக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணி தன்னுடைய படிப்பை விட்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்காக தன்னுடைய படிப்பை வந்து அவங்க விட்டுட்டு அத்தனை பிள்ளைங்களையும் அவங்க பார்த்துக்கிட்டு அப்படி அவங்க வளர்ந்தவங்க. அது ஒரு பெரிய கதையாகவே நான் சொல்லலாம். அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, காட்டு பகுதி அது. அங்கே போனால் அங்கே வெறும் கீரைகள், பழங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து சமைச்சு, எங்கள் அம்மாவே அந்த சின்ன வயசில் சமைப்பாங்களாம். எல்லாம் செய்து பிள்ளைகளை பார்த்து கொண்டு, அதே போல் சர்ச்சுக்கு போகும்போது கூட எல்லாம் நல்ல சிலர் உடுத்தி கொண்டு வருவாங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, ஸ்டைலாக வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து ஸ்லிப்பர்லாம் இல்லாததுனால அந்த வாழைப்பூவுடைய இலையை வந்து காலில் கட்டிட்டு அப்படி அதை சந்தோஷமாக போட்டுட்டு போவாங்களாம். துணி கூட இருக்காது, ஆனால் இருக்கிற துணியை வந்து அவங்க அயன் பண்ணி அதை வந்து போட்டுட்டு சந்தோஷமாக போட்டுட்டு போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு தியாகமாய் வளர்ந்தவங்க. இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட நான் இவ்வளோ தியாகமாய் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லி, மற்றவர்களுக்காக என்னை தியாகம் பண்ணேன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க எங்கள் அம்மா சொன்னதில்லை. அதே போல் எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவங்க தியாகம் பண்ணாங்க. தன் வந்து வேலைக்கு எங்கள் அப்பா வந்து போகக்கூடாது, கவர்மெண்ட் இதில் இருந்தாங்க, ஜாபில் இருந்து அவங்கள வந்து அப்பா வந்து வேலைக்கு அவங்க போகக்கூடாது, நீ குடும்பத்தை பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதுனால
எங்களுக்காக அவங்க வந்து வேலைக்கெல்லாம் போகாமல் எங்களை வீட்டில இருந்து வளர்த்து எங்களுக்கு நல்ல சமையல் செய்து கொடுத்து அவங்க அப்படியாக ஒரு தியாகமுள்ள வாழ்க்கை. தனக்காக எதையும் வாங்கிக்க மாட்டாங்க. இதுவரைக்கும் எதுவுமே அவங்களுக்கு தனக்கென்று தன் கையில் கூட அவங்க பணமாக எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அவங்க கரத்தில் இல்லை. போதுமான அளவிற்கு அவங்க வச்சுக்க மாட்டாங்க, வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எங்களுக்கு அதை கொடுக்கலனாலும் மற்ற காரியங்களை அவர்கள் செய்தாங்க. அதை நினைத்து இந்த நேரத்தில் கர்த்தருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அடுத்ததாக எங்களுடைய பாஸ்டருடைய அம்மா வந்து, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் எனக்கு சில காரியங்கள் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அந்த நாட்களில் பிடிக்காது. ஏன்னா அம்மா இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. சர்ச்சுக்கு வந்தாலும் எங்கள் அப்பாவும் சரி அம்மாவும் சரி முடிஞ்ச பிறகு ரொம்ப நேரம் நின்று யார்ட்டையும் ரொம்ப பேசிகிட்டு இருக்கக்கூடாது. உடனே வீட்டுக்கு போகணும், வீட்டுக்குள்ளே இருக்கணும், மோஸ்ட்லி வீட்டுக்காரியங்களை பார்த்துக்கணும். இப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க வளர்த்தாங்க. சிரிக்கவும் கூடாது, ரொம்ப பேசவும் கூடாது. இந்த மாதிரி பாஸ்டர் கூட அடிக்கடி சொல்கிற வார்த்தை, நீ கல்யாணம் ஆன பிறகு இப்போல்லாம் ரொம்ப பேசுகிற அப்படின்வாங்க. நான் கர்த்தருக்காக நான் வந்து ஒரு புருஷனாய் நான் வந்து இருக்க விரும்புகிறேன். அதனால் சில நேரங்கள்லாம் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க நான் பேச ஆரம்பித்தாலே. ஸோ அதனால் நான் அப்படி ஒரு ரொம்ப யார்ட்டையும் பேசாமல், ரொம்ப தேவைக்கு அதிகமாக பேசக்கூடாது, எங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்ஸும் அவங்களுக்கு வரக்கூடாது. நாங்கள் கவர்மெண்ட் காலேஜில் கோஎஜுகேஷனில் தான் நான் படித்தேன். அந்த நேரத்தில் வந்து அவங்க ஒரே ஒரு வார்த்தை, என்னோடய பேருக்கு அவமானம் வரும்படியாக நீ எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இந்த பக்கம் நான் டியூட்டி, அந்த சைடு எங்கள் அப்பாவுக்கு டியூட்டி இருக்கும், அவங்க சானிட்ரி இன்ஸ்பெக்டர் இருந்ததுனால நான் இந்த பக்கத்தில் தான் எனக்கு டியூட்டி. அதனால் நீ வந்து என்னுடைய பேருக்கு என் தலை குனிய வைக்கக்கூடிய காரியங்களை நீ எந்த காரியத்தை கொண்டும் நீ பண்ணக்கூடாது. ஏன்னா அது கோஎஜுகேஷன், பசங்க நிறைய பேர், எங்களுக்கு அது புதுசு ஆக்சுவலி. நாங்கள் அது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து கேர்ள்ஸோட தான் நான் படித்தது. திடீர்னு பசங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரே இதாக இருக்கும், ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். அதாவது ஓ அப்படின்னு. ஆனால் நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸாட்டமே இருப்பாங்க. அப்படி அதற்கு பிறகு தான் அந்த நல்ல எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. இல்லைன்னா ஐயோ ஆம்பளைங்களை பார்க்கும்போதே ஒரு ஐயோ இவங்க ஏதோ ஆயிருமோ ஏதோ அப்படியேப்பட்ட ஒரு எண்ணங்கள் எல்லாம் எனக்கு இருந்தது. அந்த கோஎஜுகேஷன் படித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்களும் நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் அதிகமாக உணர்ந்து கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்து அவர்கள் என்னை எங்கள் 3 பேரையுமே அவர்கள் வளர்த்தார்கள். அதற்காக இந்த நேரத்திலே முக்கியமாக என்னுடைய அம்மாவுக்காக இப்போ தான் கொஞ்சம் அம்மாவை திட்டிருவேன் ஏதாவது அவங்க கொஞ்சம் பேசும்போது. ரொம்ப இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப. அதனால அவங்க எனக்கு வந்து சில நேரங்களில் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா, நான் சின்ன பிள்ளை கிடையாது, நான் வந்து இப்போ வளர்ந்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கேன், என்கிட்ட ரொம்ப அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்லாம் நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அதற்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் கர்த்தர்கிட்ட. ஸோ அம்மா அந்த மாதிரி நல்ல தாய்கள் கிடைப்பது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்க சாக்ரிஃபிஷியலாக இருந்தால் கூட மிக சிறப்பான தாய்கள் கிடைப்பது கஷ்டம். அவங்க பாஸ்டரோட அம்மாவும் 12 பிள்ளைகளையும் அவங்க 9 பிள்ளைகளையும் அவங்களும் மிக அருமையாய் ஒரு அப்பா இல்லாத குடும்பத்தில் அவங்க வளர்த்து மருமகள்களை, அதாவது எங்களை வந்து நாங்கள் 3 பேர் டாக்டர் இன்லாஸ், எங்களை வந்து பிள்ளைகளை போல பார்த்துக்குவாங்க, சொந்த பிள்ளை. எங்கள் அம்மாவை விட அதாவது நல்லாவே பார்த்துக்குவாங்க, அவங்க அன்பாக பார்த்துக்குவாங்க. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தாலும் அவ்வளோ ஃப்ரீடம் இருக்க வீட்டுக்குள்ளே போக கர்த்தர் கிருபை செஞ்சார். அங்கே போனால் ஒரே ஃப்ரீ தான், ஃப்ரீயாக இருக்கலாம், எவ்வளோ மணிக்கு வேணால் எந்திரிக்கலாம். அவங்க பெட்டுக்கே டீ கொண்டாந்து கொடுப்பாங்க எனக்கு. அந்த மாதிரி எங்கள் வீட்டில் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது, ஒரு டைமுக்கு நம்ம எஞ்சிடணும் இப்படி. ஸோ அந்த மாதிரி தாய்மார்களுக்காகவும் நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி அவங்க மூலமாகவும் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வீட்டுக்கு போனால் கூட அவங்க உட்கார வச்சுட்டு சமையல் அவங்களே செய்வாங்க. எனக்கு இப்போ அர்ப்பணா எனக்கு நான் கன்சீவாக இருந்த போதெல்லாம் டெய்லி கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வீட்டில் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் என்னென்னலாம் தேவையோ நல்ல சாப்பாடு சமைச்சு கொடுத்து ஒரு வேலையை என்னை செய்யவே விட மாட்டாங்க. அப்படி அது ஒரு பெரிய கிருபை தான். அப்படிப்பட்ட தாய்மார்கள் அவர்களும் நமக்கு தாய் தான். அதனால இன்றைக்கு அதற்காக எல்லாம் நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். மேலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை தேவன் அநேகரை இங்கே வந்து எனக்கு தாய்மார்களாக கொடுத்துருக்காங்க, மாமியார்களாக கொடுத்துருக்காங்க, இன்னுமாக பல விதங்களில் பலராக தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாருடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன். சில கண்டிச்சா கூட கண்டிப்பாக என்னோட பேசினாலும் கூட அது நன்மைக்காகவே என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். அது நன்மைக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும். பொதுவாக எஸ்தருக்கு தெரியும், ஊழியக்காரர்களுடைய மனைவிகளுக்கு நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும், குற்றச்சாட்டுகள் இருக்கும். ப்ரைஸும் பண்ணுவாங்க, ஆனால் அதே நேரத்தில் குற்றத்தையும் குற்றமாக நிறைய காரியங்களையும் கண்டுபிடிச்சும் சொல்லுவாங்க நிறைய பேர்.
பட் அதுவும் வந்து நம்ம நன்மைக்காக தான் எடுத்துக்கணும். அதை நன்மைக்காக எடுத்துக்கிட்டா நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவதற்கு அது நமக்கு அதிக உதவியாக இருக்கும். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட பிள்ளைகள் இல்லாதவர்கள் தாய்மார்களாக இருக்க முடியாது என்று நாம் சொல்ல முடியாது. வேதத்தின் அடிப்படையில் இங்கே பார்க்குறோம் 54வது அதிகாரம், ஏசாயா 54வது அதிகாரத்தில் அநேக அருமையான வசனங்கள். பிள்ளை பெறாத மலடியே 54வது வசனம், எல்லாரும் சேர்ந்து கூட வாசிக்கலாம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவர்களுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு அருமையான வசனம். நமக்கென்று ஒரு பிள்ளை பிறந்தால் நம்ம அந்த பிள்ளையை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மற்ற பிள்ளைகளை விட நம்ம பிள்ளைகளே நல்லா பார்த்துக்குவோம். ஆனால் பிள்ளைகள் இல்லாதவர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் பிள்ளைகள் தான். அவங்க நிறைய பேர் ஆர்ஃபனேஜ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, பிள்ளைகள் இல்லாதவர்கள் தான் ஆர்ஃபனேஜஸை நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு எல்லாம் பார்க்குற எல்லாருமே அவங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி தான் தெரியும். ஸோ பிள்ளை பெறாத மலடியை மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளை. ஒரு வித்துக்கு கர்ப்ப வேதனை இல்லாமல் இருக்கிறது அது மிகுந்த ஒரு சந்தோஷமான காரியம். நீ கர்ப்ப வேதனை படாதவளை கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அருமையான வசனம். இதில் பார்க்கும் பொழுது 13வது வசனம் 54:13 பார்க்குறோம். அதுக்கு முன்னால் இருக்க வசனங்கள் கூட ரொம்ப அருமையான வசனங்கள். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிப்பட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன்னை கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களுமாக்குவேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சூரிய அவங்க அம்மாவை நினைக்கும் பொழுது கூட அதை தான் நான் யோசிப்பேன். அவங்க ஒரு மிஷினரியை பெற்றெடுத்திருக்கிறார்கள். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். முதல்ல அர்ப்பணாவை குறித்து நினைக்கும் போது கூட அந்த ஊழியத்தின் மீது முதல்ல அவளுக்கு அவ்வளோ வாஞ்சை இல்லை. ஆனால் இப்போ ஊழியத்தில் இருப்பதை குறித்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நீங்க வாசித்து பாருங்க. ரொம்ப 17வது வசனம் ரொம்ப அருமையான வசனம். அது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. அதுக்காக நாம் தேவனுக்கு நாம் இந்த வசனங்களுக்காக நாம் அதிகமாக நாம் நன்றி செலுத்தலாம். இப்பொழுது இந்த 139வது சங்கீதத்தை நாம் கொஞ்சம் அதாவது சுருக்கமாய் நான் சில காரியங்களை நான் சொல்லிவிடுகிறேன். இதில் மிகவும் ஒரு அருமையான ஒரு சங்கீதம். இதில் பார்க்கும்போது அவர் 3 காரியங்கள் அவரை குறித்து தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக அவர் சர்வ வியாபியாய் அவர் காணப்படுகிறார். சர்வ வியாபி 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது அவர் எல்லா இடங்களிலும் நிறைந்தவர். சர்வ வியாபின்னா எல்லா இடங்களிலும் அவர் நிறைந்தவர். இந்த இடத்துல இருக்கிறார். எல்லாம் இதில் பார்க்குறீங்க, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீ அங்கே தான் இருக்கு. நம்ம பிளெயினில் ஃப்ளைட்டில் போய் வேற ஒரு தேசத்திற்கு போனாலும் சில நேரங்களில் தனிமையாக போகும்போது ஒரு விதமான பயம் வரும். நம்ம ரொம்ப தூரம், நம்ம நேட்டிவ் பிளேஸ்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கமோ அப்படின்ற ஃபியரெல்லாம் வரும். நம்ம முதல்ல ஸ்காட்லாந்து போகும்போது அந்த ஃப்ளைட்டில் போகும்போது எனக்கு அந்த உணர்வுகள் ஏற்பட்டது. அந்த மத்திய ஆகாயத்தில் அதை பறந்து போகும்போது உண்மையாலுமே எங்கேயோ நம்ம அந்தரத்தில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். திடீர்னு ஏதாவது ஆயிரமோன்ற மாதிரி. ஆனால் இங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் நான் சிறகுகளை கட்டி நான் பறந்தாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருளும் மூடிக்கொள்ளும் என்றாலும் இருளும் என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கும். என்னால் அவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 13ஆம் வசனத்தில் சர்வ சிருஷ்டியாய் அவர் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் அவர் படைத்தவராய் காணப்படுகிறார். நம்மை படைத்தவர், முக்கியமாக நம்முடைய உள்ளந்திரியங்களெல்லாம் அவர் படைத்தவர் அவராக இருக்கிறார். 14வது வசனத்தில் பாருங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை நம்ம எப்பவுமே நம்ம ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். தேவனே, நான் எப்படி, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் பார்ப்பதற்கு நல்லா இல்லை, நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், குள்ளமாக இருக்கேன், அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, இப்படியெல்லாம் நம்ம யோசித்துக்கலாம். பட் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள், மிகவும் அருமையானவர்கள், மிகவும் அழகானவர்கள். என் பிரியமே நீ ரூபவதி,
உன்னில் பழுது ஒன்றும் இல்லை என்று சொல்லி உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். இதில் 14வது வசனத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் இதை உணர்ந்து நாம் வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். அதிலே 16வது வசனத்தில் பாருங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவை உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஒருவேளை நம்முடைய கருவை அவருடைய கண்கள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும். சில இடங்களில் சொல்லுவாங்க, அநேகர் வந்து முன்னெல்லாம் அந்த கருத்து ரொம்ப இருந்தது, பெண்களாக பிறக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஐயோ பெண் பிள்ளையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கும் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே. ஆனால் கர்த்தர் வந்து சித்தம் இல்லாமல் யாரையும் உண்டாக்குவதில்லை. 16வது வசனத்தில் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அவ்வளோ பெரிய கிருபையை தேவன் வந்து கொடுத்துருக்கிறார். பெண்களாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் அநேகர் சாதித்து, மதர் தெரேசா எத்தனையோ சாதனைகளை சாதித்தார். எஸ்தரை பார்க்கும்போது அவங்களும் ஒரு பெண், ஆணாக இருந்து தான் சாதிக்கணும்ட்டு இல்லை, பெண்ணாக இருந்து அந்த இடத்திற்கு சென்று அங்கே வந்து அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு அந்த பிள்ளைகள் மத்தியில் கடினமான இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தன்னுடைய விளக்கை அவர்கள் எரிய செய்து கொண்டு நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்தும்படியாய் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது அப்படின்ற வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். அவங்களுக்காக ஒரு பலமாய் நான் கைகளை தட்டி அவர்களை நான் வாழ்த்தலாமா? அதனால இது வந்து ஒரு யாரும் மிகைப்படுத்தி சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய நாம மகிமைக்காக நான் வந்து இதை சொல்லுகிறேன். அதே போல இதற்கு ரெலவெண்டா ஒரு சங்கீதம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த 139வது சங்கீதத்துல 1வது வசனத்துல பார்க்கும் பொழுது, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் நம்மை ஆராய்ந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார். நம்ம தெரியாதவங்க, தெரிஞ்சோம் நிறைய பேருக்கு தெரியாதவங்க மாதிரி நம்ம இருக்கிறோம் இல்லையா? நமக்கு நிறைய பேர் தெரியும், ஆனால் முழுமையாக இன்னும் என்ன இல்லை, நமக்கு அவங்கள பற்றி தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா 1வது வசனத்தில் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவர் எவ்வளோ பெரிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்க. நம்மை ஆராய்ந்த தேவனாக இருக்கிறார், நம்மை அறிந்த தேவனாய், நம்மை புரிந்து கொண்ட தேவனாய் அவர் இருக்கிறார். நம்மை அறியாதவர் கிடையாது. சிலர் நம்ம சொல்கிறோம் அவங்கள யாருன்னு எனக்கு தெரியாதுன்றோம், அல்லது மறந்துடுவோம் நம்ம. ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சுக்க, நான் உன்னை மறப்பதில்லை, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. இதில் பார்க்கும்போது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இதுக்கு ரெலவெண்டா ஒப்பான ஒரு சங்கீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பிடிச்சமான அது அடுத்த சங்கீதம் வந்து 71வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது அழகான வசனங்கள், நிறைய வசனங்கள் வந்து இதில் காணப்படுகிறது. 71வது வசனத்தில் அதிகாரத்தில் 71வது சங்கீதத்தில் 5வது வசனம், கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீர். நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு நல்ல டாக்டர்ஸை பார்த்துக்கிறோம் டெலிவரிக்காக, அதை குழந்தை பிறக்கிறதுக்காக நல்ல டாக்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க நல்லா எனக்கு டெலிவரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி ஜெபிக்கிறோம். ஆனால் எந்த டாக்டர் பார்த்தாலும் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய வயிற்றிலிருந்து எடுத்தவர் யார்? தேவன் ஒருவர் மாத்திரம்தான். தாயின் வயிற்றிலிருந்து நம்மை எடுத்தவர் அவர் தான். உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 9வது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, முதிர் வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடும். இது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். ஒருவேளை முதிர் வயதில் வந்து நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அநேக நேரங்களில் வந்து நம்ம வாழ தனியாக இருக்க முடியாது, மற்றவர்களை சார்ந்து நம்ம பிள்ளைகளை சார்ந்து வேண்டியிருக்கும், இல்லது நம்ம வந்து மெய்ட்ஸ், அதாவது நம்மை பார்த்து கொள்பவர்களை சார்ந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்மளே தள்ளப்பட்டுருவோம். ஆனால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தாவே நீர் என்னை முதிர் வயதில் தள்ளி விட்டுறத, பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமல். சில நேரத்தில் கட்டில இருந்து இறங்க முடியாது, நடக்க முடியாது, தனிமையாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கொஞ்சம் வயதான நாட்களில் வரும். பலவீனப்பட்டால் இன்னும் அதிகமாக அது வந்து வரும், நமக்கு கண்டிப்பாக வரும். நானே நினச்சிருக்கேன் நம்ம வாழ்ந்துடலாம் எப்படியோ அப்படின்னு சொல்லி, ஆனால் அது உண்மை கிடையாது. நம்மளால என்ன பண்ண முடியாது, தனிமையாய் வாழ்வது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிறவங்களும் ரொம்ப பாராட்டணும். முக்கியமாக அர்னஸ்ட் அவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் தனிமையாக இருக்கிறாங்க வீடுகளில்.
அது உண்மையாக நான் ரொம்ப பாராட்டுவேன் அவங்கள நினச்சி. எனக்கு தனிமை உணர்வு வரும்போது அவங்கள ரொம்ப யோசிப்பேன். எப்படி தனிமையாக இருக்காங்க ஒரு வீட்டில். இப்போ அர்ப்பணா பார்த்தா தனிமை தான், தனியாக தான் அந்த வீட்டில், அவ்வளோ பெரிய வீட்டில். பட் அது வந்து அவங்கள உண்மையாக நம்ம என்ன பண்ணணும், பாராட்ட வேண்டியது. இதில் 9வது வசனத்தில் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பெலன் ஒழுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும் என்று சொல்லி. ஸோ இந்த ஜெபம் ரெண்டுமே வேணும். தேவனே நீர் என்னை தள்ளி விட வேண்டாம், ரெண்டாவது வந்து என்னை கைவிடாமல் இருமப்பா என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் அனுதினமும் நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏனென்றால் நம்ம வந்து யாரையும் சார்ந்து இருப்பது நமக்கும் விருப்பம் கிடையாது, மற்றவர்களுக்கு பாரமாக இருப்பதும் நமக்கும் விருப்பம் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம தினமும் நினைக்கிறோம். அதனால் கர்த்தரிடத்தில் நம்ம கேட்கலாம், கர்த்தாவே என்ன நீ தள்ளிவிடாதப்பா, என்ன நீர் பலப்படுத்தும், என்ன நீர் ஆதரித்தரலும், எனக்கு உதவி செய்கிற கரங்களை நீர் கொடுத்தரலுமப்பா என்று சொல்லி. அதே போல் 14வது வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நானும் எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி. என் வாய் நாள்தோறும் உமது நீதியும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனம் ஒரு அருமையான வசனம். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நிறை வயதும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடுறாக. இப்போ நம்ம வந்து மற்றவங்க சொல்லும் போதும் சரி, நாம் நினைக்கும் போது இன்னும் எத்தனையோ காரியங்களே நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு, நீங்கள் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னுவாங்க நம்மளை பார்க்குறவங்க. நீங்கள் இன்னும் இந்த கல்யாணத்தை பார்க்க வேண்டியிருக்கு, இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கணும், நன்மையான காரியங்களை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கமெல்லாம் என்னவா இருக்கணும், தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையை நான் சொல்லணும், வரப்போகிற யாவருக்கும் பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் வரைக்கும் முதிர் வயதும் மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாத தேவனாக நீர் இருந்தலோன்னு கேட்கும்போது மற்ற எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கத்தக்கதான கிருபையை தேவன் வந்து கொடுப்பார். ஸோ அப்படி நம்ம யோசிக்கணும், தேவனே இனி ஃபியூச்சரில் உண்மை குறித்து நான் அறிவிக்கணும், அதற்காக என்னை நீர் உயிரோடு நீர் வைத்தரலமப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். உம்முடைய சாட்சியை நான் சொல்வதற்கு என்னை நீர் உயிரோடு நீர் வைத்த. 118 சங்கீதத்தில் நம்ம ஒரு வசனத்தில் இருக்குது, மத்திய வசனத்தில், அதாவது மத்திய வசனம் கிடையாது, ஒரு வசனத்தில் உம்முடைய உண்மை குறித்து நான் சொல்லு வரைக்கும் நீ என்ன பண்ணக்கூடாது, சொல்றதுக்காக நீர் என்னை கைவிடாமல் நீர் காத்துக்கொள்ளுமப்பா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. 20வது வசனத்தில் நாம் பார்க்குறோம், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. எத்தனை பேருக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கவங்க வந்து மரண படுக்கைக்கு சென்று மறுபடியுமாய் உயிர்ப்பிக்கப்பட்டு வந்தவங்க கரத்தை நாம் உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். தேவனே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் அது தடியும் என்னை தேற்றும். அதனால என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணின தேவனப்பா, என் மேன்மையை பெருக பண்ணின தேவன் உமக்கு ஸ்தோத்திரம், என்னை மறுபடியும் தேற்றின தேவன் உமக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன், இஸ்ரவேலின் பரிசுத்தரை சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நம்ம ஒவ்வொரு நேரமும் துதிக்கும் பொழுது நம்ம இதை மைண்டில் வச்சுட்டு நம்ம துதிக்கிறோம். அதாவது இன்றைக்கு துதியில் வந்து சில வித்தியாசமான கண்ணோட்டங்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஆனால் நாம் துதிப்பதெல்லாம் எதற்காக நாம் துதிக்கணும்னா, தேவனே உம்முடைய உண்மை குறித்து சொல்வதற்கு என்னை உயிரோடு வச்சிருக்கிறீரே, அதனால நான் என்ன பண்ணுவேன், வீணையை கொண்டு சுரமண்டலத்தை கொண்டு நான் துதிப்பேன். 23ல் நான் பாடும் பொழுது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து பாடும், இப்படி நான் பாடத்தக்கதாய் எனக்கு உதவி செய்தேன். உதடுகளை திறந்து வாய்களை திறந்து நான் கம்பீரமாய் உணர்ந்து பாடத்தக்கதான் எனக்கு உதவி செய்தேன். என் குரலை வளர்த்த காண்பிப்பதற்காக அல்ல, எனக்கு குரல் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நான் உண்மை பாடத்தக்கதான கிருபை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். 24வது வசனத்தில், எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவும் உமது நீதியை கொண்டாடும் என்று சொல்லி, நாக்கில் வந்து வேற காரியங்க முறுமுறுப்புங்க இதெல்லாம் வராதபடிக்கு உம்முடைய நீதியை கொண்டாடத்தக்கதான் எனக்கு உதவி செய்தலாம் என்று சொல்லி கேட்போம். நம்ம இவ்வளவு அருமையாக நம்மை கவனித்து கொண்ட தேவன், நம்மை அருமையாய் பாதுகாக்கிற தேவன், கர்ப்பத்திலிருந்து நம்ம எடுத்த தேவன், உள்ளத்திரையங்களையெல்லாம் கை கொண்டிருக்கிற தேவன், இப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன பண்ணணும், நாம் தேவனுக்கு வேதனை உண்டாக்க கூடாது அப்படின்னு சொல்லி 23 139 23 24 நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு ஜெபமாக இதை வந்து நம்ம செய்யலாம், நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்கலாம். 23 24, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து
நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் கேட்கலாம். தேவனே, உம்மை மனம் புண்படுத்துகிற காரியங்களை நான் செய்யாதபடி நீர் இவ்வளவு நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறீரப்பா. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, பிரமிக்கத்தக்க அதிசயமா நான் உண்டாக்கப்பட்டிருக்கேனே, அதற்காக நான் நன்றி செலுத்துறேன். நம்மை குறித்தே நொந்து கொள்ள வேண்டாம், நான் இப்படி பிறந்துட்டேனே அப்படி பிறந்துட்டேனேன்னு. நம்மை நாமே அப்ரிஷியேட் பண்ணணும், நம்மை குறித்து நாம் சந்தோஷப்படணும். அப்போ உண்மையாக நாம் சந்தோஷமாக இருக்கத்தக்கதா தேவன் நமக்கு உதவி செய்வார். அவர் சர்வ ஞானியாக அவர் காணப்படுகிறார். ஏனென்றால் அவருடைய ஆலோசனைகள் 17வது வசனத்தில் அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நான் விழிக்கும்போது உம்மண்டையிலே இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்குறோம். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவர் சர்வ வியாபியாக, சர்வ சிருஷ்டியாக, சர்வ ஞானியாக இருந்து நம்ம இவ்வளவாக நம்ம கவனித்துக் கொள்கிற தேவனுக்கு நாம் என்ன செய்யணும்? நாம் எப்பொழுதும் துதி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு நன்மையை செய்யத்தக்கதாய் செய்வார் கண்டிப்பாக என்ற நிச்சயத்தோடு கூட நாம் வாழத்தக்கதாய் இந்த சங்கீதம் நமக்கு அதிக உதவியாக இருக்க வேண்டும். இப்போ எஸ்எஸ் சொன்ன விதமாக தன்னுடைய சொந்த பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கு. அதே போல எங்களுக்கும் இருந்தது. நம் பிள்ளைகளை பார்த்து கொள்ள முடியாத அர்ப்பண சரியான முறையில் அந்த நேரங்களில் ஒரு தாயும் தகப்பனுமாக இருந்து சில குடும்பங்கள் அவளை பார்த்து அங்கே விட்டுட்டு போயிடுவோம். நாங்கள் முக்கியமாக ராஜா பிரதர், இவங்க புஷ்பா சிஸ்டர், அவங்க தன்னோட சொந்த பிள்ளையை போல சுஜாவை போலவே அவளை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு தகப்பனை போல, ஒரு தாயினுடைய ஸ்தானத்தில் இருந்து அர்ப்பணாவை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதற்காக கர்த்தருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்தி அவர்களுக்கும் அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் சூரி அம்மா, அவங்க வீட்லேயும் அடிக்கடி நான் போவேன் அர்ப்பணா குழந்தையாக இருந்தப்போ. அவங்களும் ஒரு ஊர் விட்டு, நாங்கள் ஊர் தாய் தகப்பனெல்லாம் விட்டுட்டு வந்த அந்த நாட்களில் ஒரு தாயும் தகப்பனுமாக இருந்து அவங்க கவனிச்சிருக்காங்க. இப்போவும் நிறைய பேர் இருக்கீங்க தாயும் தகப்பனுடைய ஸ்தானத்தில். உங்களை கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி உங்களுக்கு நன்றிகளை கொள்கிறோம். அதே போல் அஜிதா, அவங்க வீட்டில் சிஸ்டர் பாக்கியராஜ் பிரதர், ஜெய்சிலி சிஸ்டர், அவங்க எஸ்டர் சிஸ்டர், முத்துபாஸ்கர் பிரதர், இவங்கெல்லாம் ஒரு குடும்பத்தை போல இருந்து அவளை ஒரு பிள்ளையாகவே அவங்க கவனிச்சிருக்காங்க. அதை அப்படியே தான் வளர்ந்தா. கர்த்தர் அப்படியே வளர்த்து இன்றைக்கு ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு பிள்ளையாக அவளை எழுப்பியிருக்கிறார். அதற்காகவும் அதிக சந்தோஷத்தோடு கூட கர்த்தருக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் இந்த வசனங்களின்படி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்ம எப்பவுமே சொல்ல வேண்டியது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் கர்த்தாவே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள எத்தனையோ பலவீனங்கள் நமக்கு இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளிலும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம். அதன் மத்தியில் கூட கர்த்தர் உருவாக்கின எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான உள்ளுறுப்புகளையும் கர்த்தர் புதுப்பிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் கேட்போம். ஏனென்றால் அவர் உண்டாக்கின உடல் இது. அவருக்காக நாம் வாழ்ந்து, அவருக்காக எதையாவது நாம் செய்து பரிசுத்தாவை துக்கப்படுத்தாமல் வாழ்ந்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் உங்களை இந்த நேரத்தில் நான் வாழ்த்துகிறேன். நாம் கர்த்தர் நிமித்தம் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் நமக்கு கொடுக்க போகிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கலாம். கண்களை மூடி இந்த நேரத்திலே நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நமக்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய அன்புக்காக, அவர் நம்மீது கொண்ட அக்கறைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு பெண்ணாக இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதற்காக நாம் அதிகமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும். நன்றி அப்பா. நன்றி செலுத்தலாமா? கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்முடைய தாய்மார்களை நாம் நினைத்து கொள்வோம். அவர்கள் ஒருவேளை இன்றைக்கு மன்னிப்பு கேட்பதற்கு அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இருக்கும்போதே இருக்கிறவர்கள் அவர்களை மிக நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்க இல்லாட்டி கூட இந்த நேரத்தில் கர்த்தாவே, நான் இந்த நேரத்தில் என்னை பெற்றெடுத்த தாய்க்காக நன்றி செலுத்துகிறேன் என்று இந்த நேரத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். அவர்களை எப்படி புண்படுத்தி இருந்தாலும் கூட பரவாயில்லை. அவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே நம்மை ஆதரித்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறார்கள். நமக்கு முடிந்த வரைக்கும் நன்மை செய்திருக்கிறார்கள். அவர்களை தள்ளிவிடாமல் இருப்போம். பலன் ஒடுங்கும் நேரத்தில் அவர்களை நாம் தள்ளிவிடக்கூடாது. அசட்டையாக அவர்களை நாம் நினைக்கக்கூடாது. ஆகவே இந்த நேரத்தில் தேவனே, நீர் அவர்களை எங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களால் முடிந்த வரைக்கும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு செலுத்தி வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்தலும் அப்பா.
ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற எல்லாரையும் நினைக்கிறோம் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவர்களை நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம், சந்திப்போம், அனாதை பிள்ளைகளை சந்திப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அர்ப்பணா ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, எங்களை இந்த நாளிலே நீர் கூட்டி அமைத்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, தாய்மார்களின் தினம் அப்போ ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே பிரியமானவர்கள். உம்முடைய ஆண்டவரே இருதயத்திலே எங்களை எங்கே வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, தாய்மார்களை எங்கே வைத்திருக்கிறீர் என்பதை எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. ஒரு பெண்ணாய் என்ன செய்ய முடியும், எவ்வளவு செய்ய முடியும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையின் குறிக்கோள் எங்களுடைய சொந்த ஆண்டவரே கோல்ஸ், சொந்த ஆசைகள், சொந்த விருப்பங்கள் அல்ல. ராஜ்யத்துக்காக என்ன செய்ய வேண்டும், ராஜ்யத்துக்காக வாழ்நாள் முழுவதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைப்பூட்டி இருக்கிறீங்க. நீங்கள் எதற்காக எங்களை உருவாக்கி இருக்கிறீங்க, எதற்காக தாய்மார்களாய் ஆண்டவரே நீர் அநேக பெண்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நீர் எப்படி அவங்க உம்முடைய ராஜ்யத்தின் நிமித்தம் செய்கிற ஆண்டவரே அநேக சாக்ரிஃபைசஸை நீர் கண்ணெடுத்து பார்க்குறீங்க என்பதை இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. எல்லா ஆண்டவரே நடக்கிற எல்லா காரியங்களும் உங்களுடைய கண்களுக்கு மறைவானது இல்லை. நீர் ஆண்டவரே பெரியவராய் இருந்து ஆண்டவரே நீர் எல்லாரையும் வழி நடத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ஆண்டவரே நாங்கள் ஏமாத்திரம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மத்தியில் இருக்கிற தாய்மார்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாய் உம்முடைய ராஜ்யத்துக்கென்று அவர்கள் ஊழியம் செய்வதற்கு நீர் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துங்க. அவங்க உள்ளத்தில் நீங்கள் பேசுங்க. அவர்களுக்கு இல்லாத ஆண்டவரே அநேக ரிசோர்ஸஸை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. ஆண்டவரே, தன்னந்தனியாக இருக்கிற நிறைய ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அவர்கள் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்திலே ஆண்டவரே நீர் சமாதானத்தை தந்தருளி அவருடைய வலது கையை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கும் ஆண்டவரே ஒரு ஊழியத்தை கொடுத்து ஒரு குறிக்கோளை கொடுத்து அவங்களை நிலைநிறுத்துங்க. மரண பரியந்தம் அவர்களை நீர் காப்பாற்றுவீராக. மரண பரியந்தம் ஆண்டவரே அவங்களுடைய வாழ்க்கையில இடுக்கண்கள் வராம நீங்க வழி நடத்துவீராக. அப்பா, காலங்கள் மாறினாலும் சமயங்கள் மாறினாலும் ராஜாக்களை தள்ளிவிட்டு நீர் புது ராஜாக்களை ஏற்படுத்தினாலும் ராஜா என்ன நடக்க போகுது என்றது உமக்கு மட்டும்தான் தெரியும் ராஜா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆண்டவரே பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்க, ஆண்டவரே பெண்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நல்ல உயர்வுகள் கிடைக்க, பெண்களுக்கு ஆண்டவரே நீர் இரக்கம் செய்து அவர்கள் எழும்பி கட்டுவீராக. அப்பா, அநேக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே தங்களுடைய பெற்றோர்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. தங்களுடைய சொந்தக்காரர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆண்டவரே கண்ணீரை நீர் பார்க்கிற தேவன். அந்த ஜெபங்களை கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு எதிர்காலத்தை ஆயத்தம் பண்ணி தரும்படியாகவும், அவர்களுடைய பெற்றோருக்கு ஆண்டவரே அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு நல்ல பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும்படியாகவும், ஆண்டவரே அவங்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது ராஜா. அதனாலே அவர்கள் கையினாலே அவர்கள் செய்ய முடியாத காரியங்களை தேவரீர் உம்முடைய கையினாலே செய்து முடித்து நீர் வழி நடத்துவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மிஷினரிமார்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். மிஷினரி தாயார்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். அப்பா, ஆண்டவரே தன்னுடைய சொந்த பிள்ளைகளை ஆண்டவரே ஒரு இடத்துல விட்டு ஒரு ஆண்டவரே ஒரு நாட்டையே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஒரு தேசத்தையே ஆண்டவரே அவர்கள் ஒரு தாயை போல தேற்றுகிறார்கள் அப்பா. அங்க அமர்ந்த ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு தாயாய் மாறி விடுகிறாங்க அப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே உம்முடைய ஒளியை பிரதிபலிக்கும் மிஷினரிகளை நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஒளியை ஆண்டவரே இந்த உலகத்துக்கு எடுத்துக்காட்டும் மிஷினரிகளை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு எதிராய் ஆயுதங்கள் எழும்பினாலும் வாய்க்காமல் போகட்டும் தகப்பனே. அவர்களுக்கு எதிராய் வார்த்தைகளும் ஆண்டவரே கொடூரங்களும் எழும்புகிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் தேவரீர் அதை நீர் பலவீனப்படுத்தி ஆண்டவரே அவைகளை ஒன்றுமில்லாமல் மாற்றுங்க, தவிடு பொடியாய் மாற்றுங்கப்பா. குன்றுகளை ஆண்டவரே தவிடு பொடியாக்கும் ஆண்டவரே அந்த வல்லமையை அந்த மிஷினரிமார்களுக்கு நீங்க தருவீராக என்று நாங்கள் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம்ப்பா. ஆண்டவரே எதிரி சத்ருவின் திட்டங்களை பாழாக்கும் வல்லமையை அவர்களுக்கு தருவீராக என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தகப்பனே. தைரியமாய் நின்று ஆண்டவரே அவங்க ஆண்டவரே வெற்றி சிறக்க நீங்க உதவி செய்யுங்க. அநேக மிஷன் ஃபீல்ட்ஸ்ல ஒரு சில சமயங்களிலே ஆண்டவரே இந்த அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நடுவிலேயே பிரச்சனையை உருவாக்க பிசாசானவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான் தகப்பனே. அந்த இடத்துல தேவரே நீர் அவர்கள் மத்தியிலே சமாதானத்தை கொண்டு வந்து நீயா நானா நம்ம யார் பெரியவன் என்று கேட்காமல் நம்ம ஒன்று சேர்ந்து மாற்றம் செய்வோம் என்கிற அந்த ஒரு ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வை அந்த ஒரு விருப்பத்தை ஒவ்வொரு மிஷினரியோட இருதயத்திலே உருவாக்குவீராக. ஆண்டவரே அவர்களுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக இல்லை, ஆனால் தேவனுடைய
தேவனுடைய ராஜ்யங்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, அவர் கட்டும் பட்டணங்களுக்காக போராடுவோம் என்று சொல்லி அவர்கள் ஒன்று இணைந்து போராட உதவி செய்யுங்க தகப்பனே. சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நிரப்புங்க. அவர்கள் கண்ணீரை தொடங்க, தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. விசுவாசத்தின் போர் சேவகர்களாக எழும்பி இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க இன்னும் அநேக மிஷினரிகளை நீர் எழுப்புவீராக, எழுப்புவீராக, எழுப்புவீராக. நிறைய பேருக்கு என்னென்னமோ வாழ்க்கையில ஆகணும்னு ஆசை இருக்கப்பா. நான் இப்படி ஆகணும், நான் அப்படி ஆகணும் என்று சொல்றாங்க. ஆனா ஒரு குழந்தை கூட இது வரைக்கும் மிஷினரி ஆகணும் என்று சொல்லி தன்னோட வாயை திறந்து சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாது ராஜா. தேவரீர் எங்களோட பிள்ளைகள் மத்தியில நீர் பேசும். மிஷினரிகளாக அவர்களை எழுப்பும். மிஷினரிகளாக முடியவில்லை என்றால் மிஷினரிகளை தாங்கும் பிள்ளைகளாக எழுப்பும் அப்பா. தன்னுடைய வலது கரம் ஆண்டவரே செய்கிற வேலையை ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த கரத்தின் நன்மையினாலே மிஷினரியை தாங்குகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே வளர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடுக்கு மாடி வீடை கட்டி ஒரு வீடு பத்தாது, 2 வீடு, 2 வீடு பத்தாது, 3 வீடு என்று சொல்லி ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ சமுதாயத்துல எழும்பி கர்த்தரின் வீட்டை கட்டுவோம் வாருங்கள் என்ற எழுப்புதலை நீங்க கொடுங்க தகப்பனே. அவர்கள் உள்ளத்துல பேசுங்க. இந்த டெர்மைட்ஸ் அரித்து போடுகிற இடங்கள் அல்ல, நித்திய காலமாய் நிலை நிற்கும் என்னுடைய வீட்டை கட்ட வாருங்கள்னு சொல்லி அப்பொழுது அவங்க பேரை நித்தியமாய் நிலைக்க செய்யும் தேவனாய் நீர் இருப்பீர். அதனால நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய ஆண்டவரே இரக்கம், உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை விட்டு மாறாமல் இருக்கவும், எங்களை இன்னும் நல்வழியில நீங்க நடத்த ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்ய எங்களை எழுப்ப ஆண்டவரே நாங்கள் வேண்டி இன்றைக்கு தாயார் தினம் அன்னைக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிற பரிசு இந்த விழிப்புணர்வு என்று சொல்லி நாங்கள் அந்த விழிப்புணர்வை பரிசாய் பெற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறத்தக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமென். இந்த நாளிலும் இந்த சபைக்கு தாயாக இருக்கிற பாஸ்டர் அம்மாவை கனம் பண்ணி இந்த ஷாலை போற்றும்படிக்கு சபையினுடைய வாலிப பிள்ளைகள் தம்பிமாரை அழைக்கிறேன். கமன் வாங்க, அப்படி சொல்லுவாங்க. சூரிய மாத்திரம் மிஸ்ஸிங். சூரிய நான் ரொம்ப மிஸ் பண்றேன். தேங்க்யூ. +2 எக்ஸாமில் வந்து நம்ம தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஜெருஷாக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெருஷாவும் நல்ல மார்க்ஸ் வாங்கி அந்த கடினமான சூழ்நிலையில் டோனாவூரில் இருந்து அவள் படித்து வந்திருக்கிறாள். கர்த்தர் அவளை மென்மேலும் உயர்த்தி வாழ செய்யத்தக்கதாய், அதாவது எந்த கோர்ஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, அதில் கர்த்தர் அவளை உயர்த்த முடியும், கண்டிப்பாக உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுத்து நடத்தும்படியாய் அவளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். ஜெருமனால் காட் பிளஸ் யூ. கடைசியாக ஒரு சால்வை தன்னுடைய ஒரே மகனை மிஷினரி ஊழியத்துக்கு மனப்பூர்வமாய் அனுப்பின ஒரு தாய். கரங்களை தட்டி பாராட்டுவோமா? சகோதரிக்கு நாங்கள் வந்து குடும்பமாக இந்த சாலை போத்த விரும்புகிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும், தூரத்தில் இருக்கிற பெற்றோர் கூட பிறந்தவர்களோடும், மிஷினரி குடும்பத்தோடும், விசேஷமாக இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவரே எஸ்தர் பிள்ளைகளோடும் கர்த்தருடைய கரமிருந்து வழி நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா.